அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து உண்மையாவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம வெற்றி இருக்கார்ல, வெற்றி வந்து துளசி கிட்ட வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வசமா வந்து மாட்டிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொன்னோம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மகேஷ் இருக்காங்கல்ல, மகேஷ் வந்து காலேஜில கொண்டு வந்து விடுறாங்க. அங்க பார்த்தா ஒரு பையன் வந்து அஞ்சலிய வந்து டச் பண்ணிடுறாங்க. அங்க பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல, அஞ்சலி வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி கிளம்பு, நானே உன்னை கூப்பிட்டு போய் காலேஜில் வந்து எக்ஸாம் எழுத வச்சுட்டு அதுக்கடுத்து சாயங்காலம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. எதுக்குங்க, நானே ஏதாவது ஆட்டோ ஏதாவது டாக்ஸி பிடிச்சி நான் எக்ஸாம் எழுத போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, உன்னைய கொண்டு போய் விடுறத விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது, நானே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு காலேஜுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்து அஞ்சலியோட ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாய் அஞ்சலி, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா மறந்துட்டேன், திடீர்னு அரேஞ்ச் பண்ணதுனால அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. சரி சரி, ஆல் த பெஸ்ட், நல்லா படிச்சிருக்கையில நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேஷுவலாக வந்து அவங்க கை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போனார்ல நம்ம மகேஷ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வா அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் அங்கே திரும்பி போகிறாரு. அதுக்குள்ளே இவங்க பண்ணுறதை வந்து பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிடுது. யாரா நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் அஞ்சலியோட கையை வந்து டச் பண்ணியிருப்பேன், என்னையை தவிர வந்து அஞ்சலியை யாருமே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினப்பேன். அப்படி இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே வந்து நீ அஞ்சலியை டச் பண்ணேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த இடத்துல வந்து எக்ஸாம் எழுதுகிறாரோ அந்த இடத்துல போய் சண்டை போடுற மாதிரி தான் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து வெற்றி துளசி 2 பேரையுமே காட்டுறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வெற்றி இருக்கார்ல, அவர் வந்து ரோட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவா, எவ்வளோ தைரியம் இருந்தால் கையில் அடிபட்ட மாதிரி நடித்து உன் ஆள் கூடயே வந்து டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்ப, நீ கிரேட் தலைவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய், கையில் அடிபட்டேன்னு சொல்லிட்டு பொய் சொன்னதுனால தாண்டா அவள் கூட வந்து இப்படி வந்து நான் வந்து என்னால் வந்து இது பண்ண முடியுது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இது நார்மலாக இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பர் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோட்டில் நல்லா பேசி விளாண்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக தான் நம்ம துளசி வராங்க. இவங்க வந்து ரோட்டில் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டயே போய் சொல்லி நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப வருத்தமாகிடுது. அப்படியே அவங்க வந்து அதை பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்து ஆஃபீஸுக்கு வந்து போயிடுறாங்க. ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. அவங்க மேலே இருப்பாங்களே, அவங்களுக்கு மேலே மேனேஜர் மாதிரி அவர் வந்து இவங்ககிட்ட வந்து சில்மிஷம் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. இவங்ககிட்ட வந்து லேப்டாப்பில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அவங்கள டச் பண்ணுறது, அவங்க ஷோல்டர் மேலே வந்து கை போடுறது, அப்படி இப்படின்னு வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு அளவுக்கு வந்து துளசி வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு மேலே அவங்களுக்கே டார்ச்சர் வந்து தாங்க முடியல. என்னடா இவர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே மெதுவாக டச் பண்ணுறாங்க கையை. அந்த இடத்துல கையை வந்து தட்டி விடுறாங்க. என்ன துளசி, கையெல்லாம் டச் பண்ணதை எடுத்து விட்றீங்க, இதில் என்ன இருக்குது, கேஷுவலாக தானே தொடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், தேவையில்லாமல் என்னை டச் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. எனக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்காது. நான் இங்கே வேலைக்கு தானே வந்திருக்கேன், என் வேலையை தான் நான் பார்க்குறேன், நீங்களும் உங்கள் வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க துளசி, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், போக போக உங்களுக்கு அதுவே பழகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பயங்கரமான திட்டிடுறாங்க. கன்னத்தில் ஒரு அறையை விட்டுட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு வந்து நான் கிடையாது சரியா, உங்கள் வேலைக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டில் வந்து அதே ஞாபகத்தில் இருக்காங்க. என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு யோசனையிலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கவலையிலே இருக்காங்க. அதை வந்து அவங்க பொண்ணு தியா வந்து பார்த்துடுறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு, அம்மா என்னம்மாச்சு சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க. ஆனால் அவங்க கண்ணு வந்து கலங்கி இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே தியா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மக்கிட்ட நல்லா பேசுனாங்களே ஒருத்தவங்க அங்கிள், அவங்கக்கிட்ட வந்து கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் பாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், இல்லை அங்கிள், அம்மா வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க, கண்ணீரெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்னன்னு கேட்டதுக்கு சொல்லவே இல்லை, ஏதோ ஆஃபீஸில் தான் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி வந்து என்னவா இருக்கும், ஆஃபீஸில் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அங்கே யார் எதுவும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து அதிரடியாக முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.